ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரையை உருவி வச்சுக்கலாம். நல்லா பிஞ்சு கீரையாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் சூப் நல்லாயிருக்கும். முத்தின கீரையில் செஞ்சால் சூப் கசக்கும். இந்த மாதிரி கொழுந்தாக இருக்கணும். கீரையை நல்லா உருவ தேவையில்லை, சின்ன சின்ன காம்போடவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம உருவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூடவே 8 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நான் 2 பேருக்கு செய்கிறேன், அதனால 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 3-4 பேருக்கு செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடியே இருக்கட்டும், அப்போ தான் கீரை நல்லா வெந்து வரும். நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா 2 விசில் விடுங்க. இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது கீரை நல்லா வெந்து வந்துருச்சு, இறக்கிடலாம். இப்போது மற்ற வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம், அப்போ தான் கீரையில் இருக்க சத்து எல்லாம் சூப்பில் வரும். இப்போ அதை வடிகட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஹெல்தியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வடிகட்டி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை மத்து வச்சு நல்லா மசிச்சுட்டு அதை தாளித்து ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த சூப்பு குடித்தோன்னா ரத்த கொதிப்பை கண்ட்ரோலில் வச்சுக்கோம். நீங்களும் இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.